வெல்கம் டு குக்கிங் வித் சிம்பிளி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சிம்பிள் அண்ட் யம்மி அண்ட் டேஸ்டியான கிளஸ்டர் பீன்ஸ் தோரன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சீனி அவரக்காய் இல்லை கொத்தவரங்காய் இல்லை குவார் எது வேணால் சொல்லிக்கோங்க. அந்த கிளஸ்டர் பீன்ஸை நம்ம சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் அந்த அந்த வெஜிடபிள் சாப்பரில் கூட போட்டு எடுத்துக்கலாம். இப்போது கடுகு உளுந்து கொஞ்சம் வரமிளகா எடுத்து வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு. அரைக்கிறதுக்கு தேங்காய், 2 மிளகா வத்தல், கொஞ்சம் சீரகம், ஒரு பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இந்த வரமிளகாய்க்கு பதிலாக நிறைய பேர் சில்லி பவுடர் அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. வெங்காயம் பூண்டு டோட்டலி ஆப்ஷனல். அது வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா அவாய்ட் பண்ணிடலாம். ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள் தூள், தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய். இந்த மோஸ்ட் ஆஃப் த கேரளா, நாகர்கோவில் சைடில் உள்ள டிஷ் எல்லாமே தேங்காய் எண்ணெய் பேஸ் பண்ணி தான். ஏன்னா அங்கே நிறையா தேங்காய் கிடைக்கிறதுனால அதை நம்ம தேங்காய் எண்ணெய் வச்சு தான் பண்ணுறோம். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா அதை சாட்டே பண்ணிக்கோங்க. அதை சாட்டே பண்ணிவிட்டு அது இப்போ நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இந்த கிளஸ்டர் பீன்ஸ், அதாவது அந்த கொத்தவரங்காய், சீனி அவரக்காய் இருக்குது இல்லையா, ஸோ அதை நம்ம நல்லா அந்த வெஜிடபிளையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு வதக்கிடுவோம். அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இப்போது கிளஸ்டர் பீன்ஸை ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதக்கிடுங்க அந்த காயை. இது எப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக பண்ணால் கூட நிறைய வந்துடும். ஏன்னா அந்த வெஜிடபிளே அந்த மாதிரி தான். இதில் நிறைய நார் சத்து இருக்குது. ஸோ இப்போ தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சுடுங்க. நிறைய நார் சத்து இருக்கிறனால உங்களுக்கு டைஜஷனுக்கு நல்லது, சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் நிறைய ஃபாலிக் ஆசிட் இருக்குது. ஸோ இதில் இந்த வெஜிடபிள் உங்களுக்கு இந்தியன் ஸ்டோர்ஸ் எல்லா இதுலேயுமே கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் வேணும்னா அங்கே ட்ரை பண்ணுங்கள். இப்போது கொஞ்சமாக அந்த காய் வெந்ததுக்கப்புறமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3/4 வெந்ததுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள். முன்னாடியே ஆட் பண்ணிங்கன்னா வேகாது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த தேங்காய், மிளகாய் வற்றல், சீரகம் அதெல்லாம் சொன்னோம் இல்லையா, அதை நம்ம இப்போது அரைச்சிட்டு அது கூட ஆட் பண்ணிட வேண்டியதான். இதில் இந்த சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் ஆப்ஷனல் தான். ஈவன் ஒரிஜினல் கேரளா ட்ரெடிஷ்னலாக பண்ணுற இதில் கூட இந்த சின்ன வெங்காயமும் பூண்டும் ஆட் பண்ணுறது இல்லை. இப்போது நம்ம எல்லாருமே கொஞ்சம் எல்லா ஃபுட்டுமே மாறிட்டே இருக்கிறதுனால இதெல்லாம் இப்போ தான் ஆட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பட் அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. இதை தண்ணி ஊற்றிலாம் அரைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துடுங்க. நம்மளோட கிளஸ்டர் பீன்ஸ் தோரன் ரெடி ஆகிடுச்சு.